பஹல்கம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே பாகிஸ்தானில் நுழைய முயன்ற இந்திய விமானங்களை நுழைய விடாமல் அந்நாட்டு விமானப்படை விமானங்கள் தடுத்து நிறுத்தியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காஷ்மீரில் உள்ள பஹல்கம் என்ற பகுதியில் தீவிரவாதிகள் மோசமான தாக்குதலை நடத்தினர். இங்கு இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதலை நடத்தினர். இதில் 26 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கும் என சந்தேகிக்கப்படுகிறது. இதனால் அந்நாட்டின் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்கிடையே சமீபத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பஹல்கம் தாக்குதலுக்கு பதிலடி தருவது தொடர்பாக அனைத்து முடிவுகளையும் எடுக்க ராணுவத்திற்கு பிரதமர் முழு சுதந்திரத்தை அளித்துள்ளார். இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே அடுத்த 24 முதல் 36 மணி நேரத்தில் இந்தியா தாக்குதலை நடத்த திட்டமிட்டு வருவதாக பாகிஸ்தான் அரசு அதிகாலை 2 மணிக்கு எச்சரிக்கை விடுத்தது. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் செய்தி ஊடகங்கள் தொடர்ச்சியாக இது தொடர்பாக செய்தியை வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக பாகிஸ்தானில் நுழைய முயன்ற 4 இந்திய ரஃபேல் போர் விமானங்களை பாகிஸ்தான் விமானப்படை விமானங்கள் எல்லையில் தடுத்து நிறுத்தியதாக செய்திகளை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் இதற்கு எந்தவொரு ஆதாரத்தையும் பாகிஸ்தான் செய்தி ஊடகங்கள் வெளியிடவில்லை. அதேபோல பாகிஸ்தான் ராணுவம் தரப்பிலும் அதிகாரப்பூர்வமாக எந்தவொரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இன்னும் சில செய்தி ஊடகங்களில் பீம்பர் மற்றும் கோட்லி செக்டார்களில் உள்ள கட்டுப்பாடு கோட்டுக்கு மேலே பறந்து கொண்டிருந்த ஆளில்லா இந்திய ட்ரோன்கள் 2ஐ பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தான் மீதான தாக்குதல்களுக்கு தீர்மானமான பதிலடி கொடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியிருந்த நிலையில் இதுபோன்ற செய்திகளை அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன. இந்தியா எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்தலாம் என்று அந்நாட்டின் தகவல் அமைச்சர் அட்டாவுல்லா தரார் கூறியிருந்த நிலையில் அதன் பிறகே இதுபோன்ற செய்திகளை அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன. இந்தியாவுக்கு சொந்தமான ரஃபேல்கள் மற்றும் சுகோய் 30 MKIகள் விமானங்கள் பாகிஸ்தான் தடுத்து நிறுத்தியதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. முன்னதாக இது தொடர்பாக பாகிஸ்தான் அமைச்சர் அட்டாவுல்லா தரார் கூறுகையில், பஹல்கம் தாக்குதல் தொடர்பாக நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். சர்வதேச விசாரணை அமைப்புகள் இது தொடர்பான விசாரணையை நடத்த வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். ஆனால் இந்தியா அதை ஏற்க மறுக்கிறது. இதிலிருந்தே அவர்களின் திட்டத்தை யூகிக்க முடிகிறது என்று கூறியிருந்தார். பஹல்கம் தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உதவியிருக்கும் என்று பலரும் சந்தேகிக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையும் அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவி வந்ததையே காட்டுகிறது. ஆனாலும் பாகிஸ்தான் அரசை இதை ஏற்காமல் மறுத்தே வருகிறது. முன்னதாக பஹல்கம் விவகாரம் தொடர்பாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் வெளியிட்டிருந்த அறிக்கையில் அணுசக்தி மோதலை நோக்கி தள்ளுவதை தவிர்க்க வேண்டும், அமைதி என்பது பலவீனம் இல்லை என்று கூறியிருந்தார். Subscribe to One India and never miss an update.